இந்த சொல் சில நேரங்களில் நம்மை பதற வைக்கிறது, பல நேரங்களில் நம்மை வாழ வைக்கிறது, பல நேரங்களில் நமக்கு அறச்சீற்றத்தை உண்டாக்குகிறது. அத்தகைய சொற்களை தேடித்தான் நான் யோசிக்கிறேன். சுகீசிவம் ஐயா அவர்களைப் போல தலைமை கீழே பேசுகின்ற பொழுது நாங்க மனசுல இவர் பேச்ச கேட்டெல்லாம் எழுதி வந்துகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுவார். சுயமாக பேசினால் என் தலைமைக்கு கீழ் பேசு, மற்றவர்கள் பேசுவதையே பேசி காட்ட வேண்டும் என்றால் இது அதற்கான மேடை இல்லை என்று என்னை செதுக்கி செதுக்கி வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை. அவர் சில வார்த்தைகளை சொல் மூலமாக எப்படி சொல் வாளாக நிற்கிறது என்று தன்னுடைய பேச்சிலே, அந்த லாவகத்திலே மிக சிறப்பான பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். நாமும் கேட்டுக்கொண்டே இருந்தோம். பணிவு குறித்து ஒரு சொல்லை அவர் பேசினார். பணிவாக இருத்தல் குறித்து ஒரு வார்த்தையை அவர் தன்னுடைய பேச்சிலே பயன்படுத்தினார். என்னை கேட்டால் பணிவு என்கின்ற சொல் வாழ் போன்றதுதான். அது தன்னை இழி நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய மிக அற்புதமான ஆயுதம். எப்படி சொல்லுவார் எங்க அப்பா தெரியுமா? நீங்கள் பயந்தது இப்பொழுது நடக்க போகிறது. என் அப்பா உருதுவில் தான் சொல்லுவார். என் அப்பா சொல்லுவார், ஆஜீசி அதத் பாட்ஷாயி என்று சொல்வார். என்ன அர்த்தம் தெரியுமா? பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. அது அடிமைத்தனம் அல்ல. யார் ஒருவர் பணிவாக இருந்து கொள்கிறார்களோ அவர்கள் பல விஷயங்களை ஜெயித்து வருகிறார்கள். அவர்கள்தான் அடுத்தவர்களுக்கு தலைமை பொறுப்பு எடுக்கிறார்கள் என்று சொல்ல. நான் யோசிச்சு பார்க்கிறேன், மகாபாரதத்தில் ஒரு காட்சி. அஸ்வத்தாமன் பாண்டவர்களை அழித்துவிட வேண்டும் என்பதற்காக, தன் பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருந்த நாராயண அஸ்திரத்தை எடுக்கிறார். நாராயண அஸ்திரத்தை எடுத்து பாண்டவர்கள் மீது செலுத்தி விட்டான். கிருஷ்ணர் அதை பார்த்து விட்டார். பார்த்தவுடன் சொன்னார், நாராயண அஸ்திரம் வந்திருக்கிறது, எரிந்தவன் தான் நமக்கு எதிரியே தவிர நாராயண அஸ்திரத்தை நாம் எதிர்கொள்ள முடியாது, பணிந்து கொள்ளுங்கள் என்றார். எல்லாரும் கீழே விழுந்து பணிஞ்சு கொண்டார்கள். குதிரையில் இருந்தவர்கள், யானையில் இருந்தவர்கள், தேரில் இருந்தவர்கள் எல்லோரும் பணிந்து கொண்டார்கள். என்பதை விட மேலானது, கிருஷ்ணன் தன்னைத்தானே அதற்கு முன்னால் பணிவாக படுத்துக் கொண்டான் என்று மகாபாரதம் சொல்கிறது. பணிவு என்பது பல எதிராளிகளை அழிப்பதற்கு மட்டுமல்ல, நாம் அழிந்து விடாமல் தடுப்பதற்கான அற்புதமான ஆயுதம் என்பதனை மகாபாரதம் இப்படி நமக்கு சொல்லித் தருகிறது. நான் சிந்தித்து பார்க்கிறேன், நமக்கு மட்டும்தான் சொல்லா? எம்மை தீண்டுவீராயின் என்ற சொல் அறுத்து போட்டுருச்சே நீலகண்டர, எங்கேயும் இல்லாமல் அறுத்து போட்டு விட்டது. அவருக்கான அந்த ஜென்மத்திற்கான பலனை அது தந்து விட்டது. அந்த ஒற்றை சொல். நீங்க நினைக்கிறீங்களா மனிதர்களுக்கு தான் சொல் புரியும், விலங்குகளுக்கு புரியாதுன்னு? நான் நடந்த ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு முதலாளிங்க, ரொம்ப பணக்காரர், 2 பெரிய நாய்களை வளர்த்துக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருந்தார். ரொம்ப பாசம் அந்த நாய்கள். அந்த நாய்கள் இல்லாமல் தூங்க மாட்டார், சாப்பிட மாட்டார், வாக்கிங் போக மாட்டார், எதுவும் செய்ய மாட்டார். செல்வந்தர், தனியா தான் இருந்தார். அவனை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு திருடன். அவன் கொஞ்சம் சேட்டக்கார திருடன். அவன் வந்து சொன்னா, நான் இன்னைக்கு உங்க வீட்டுல திருட போறேன், முடிஞ்சா தடுத்துக்கோ, இந்த நாய்களை வச்சுக்கிட்டே சொல்றேன்ட்டான். போயிட்டான். அடுத்த நாள் காலையில கதவு தட்டி ஒரு மூட்டையில இருந்த எல்லா பொருட்களையும் அவர் முன்னால போட்டு, இதெல்லாம் உன் பொருளா பாருன்னா. பார்த்தார் செல்வந்தர், எல்லாம் என் பொருள் தான். ராத்திரியே தூக்கிட்டேன். திருடுறதுக்காக இல்ல, என் திறமையை உனக்கு காட்டுறதுக்காக. எடுத்துக்க அப்படின்னா செல்வந்தர் சொன்னார், உன் திறமையால் நீ சம்பாதித்து விட்டாய், என்கிட்டயே சொல்லிட்டல, இது உன் சம்பாத்தியம், எடுத்துட்டு போ. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறியா, இந்த நாய்களை எப்படி சமாளிச்ச? அவன் சொன்ன பாருங்க, அவன் சொல்றான், நீங்க சிக்கனும் மட்டனும் போட்டு வளர்த்தீங்களா, நான் அதுக்கு வேறு சுவை காட்டினேன், மத்தி மீன் போட்டேன். மீன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சா, அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். சரி போன, போயிட்டான்.
2 நாய்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிட்டு நெடுஞ்சான் கிடையாக அந்த நாய்களுக்கு முன்னால் படுத்துக்கொண்டு அந்த செல்வந்தன் சொன்னான், என் பிள்ளைகளாக உங்களை வளர்த்தேன், எங்க தப்பு செஞ்சேன்னு தெரியலையே, நான் ஏதாவது தப்பா வளர்த்துட்டேனாப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த 2 நாய் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அன்னிலிருந்து எதுவும் சாப்பிடலைங்க. 2 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. இவர் கெஞ்சுறார், அப்பா ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன், விட்டுறா, சாப்பிடுறா, சாப்பிடலையே. 9 நாள் பட்டினி கிடந்து ஒரு நாய் இறக்க 11 நாள் பட்டினி கிடந்து இன்னொரு நாயும் செத்து போனது. சொல்வாள், அது அறுக்கும், அது நம்மை மட்டுமல்ல உயிர்த்தன்மை கொண்ட எல்லாரையும் அறுக்கும் என்பதைத்தான் மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சொல்லை நாம் பேசுகிறோம்? வாலி கீழே விழுந்திருக்காங்க, அவன் உடம்புல அம்பு தச்சிருக்கு, அது எந்த நாமம்னு அவனுக்கு புரியல. முதல்ல இழுக்கிறான் இழுக்கிறான், வரல. இழுக்கிற அவன் கடைசியா இது என்னடா இது, என்ன அடிக்காத எதுவுமே, நான் யாரையாவது துன்புறுத்திட்டேனோ. அந்த முனிவர்கள் கோபத்தில் சொன்ன சொல்லா, இதோ என்ன வந்து அடிச்சிருச்சேங்கிறான். கம்பன் அதை பதிவு செய்கிறான். கோபமாக உதிர்க்கப்படுகின்ற சொல் நம் குற்றங்களை முன்னால் நாம் உணர்ந்து கொள்வதற்காக வருகின்ற சொல் நம்மை வாளாக அறுத்து போடுகிறது. பல நேரங்களில் இன்றைய குழந்தைகள் சரியாக புரிந்து கொள்கிறார்களா? சொற்களை புரிந்து கொள்கிறார்களா? மனைவிமார்கள் புரிந்து கொள்கிறார்களா? கணவன்மார்கள் புரிந்து கொள்கிறார்களா? நான் மிக மிக நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், இந்த மேடையில் சொல்லாமல் வேறு எந்த மேடையில் சொல்லுவது? கணவனை மனைவியும், அதிகமாக மனைவியை கணவன்மார்களும் மேடைகளில் கிண்டல் செய்வது இந்த நூற்றாண்டில் அதிகரித்து விட்டது. இந்த சொல் என்ன தெரியுமா செய்யும்? பல பேரை கைத்தட்டி சிரிக்க வைக்கும், சில பேரை ஆழமான மனதிலே அறுத்து 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 குடும்பம் என்கின்ற நிறுவனத்தின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லாமலும் நம்பிக்கை இல்லாமலும் செய்துவிட முடியும் என்பதனை பேச்சாளர்களும் சிந்தனையாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா சொன்னார்ல, பொண்டாட்டியும் புருஷனும் ஒரு நாளும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க. யார் சொன்னது? ஒரு நாள் ராஜேஸ்வரி அம்மா இல்லாம இருந்துட சொல்லுங்க சுகி சிவத்தை. ஒரு நாள் இருந்துட சொல்லுங்க. புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. நானே அதுவல்லவா சொல். நான் சொல்லட்டுமா? புருஷன் பொண்டாட்டிங்கிறது எப்படின்னு, அது யார் யாருன்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்னு அழுக, ஒன்னு சிரிப்பு. அவங்கவுங்க வீட்டில் புருஷன் சில நேரங்களில் சிரிப்பா இருக்கும், மனைவி அழுகையா இருக்கும். சில நேரத்தில் புருஷன் அழுகையா இருக்கும், மனைவி சிரிப்பா இருக்கும். இந்த 2 மோமெண்ட் இருக்குல்ல, அது தனித்தனியா தான் வரும். ஆனா அது ரெண்டுமே சேருகின்ற அந்த தருணம் இருக்குல்ல, அதை விட அற்புதமான தருணம் மனித வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுங்க. அதற்கு பெயர் தான் இல்லறம் என்று பொருள். இழந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள். யோசித்து பார்த்தால் சொல் வாழ்தான். எங்கெல்லாம் அது நம்மை சீர்படுத்துகிறது, எங்கெல்லாம் அது நம்மை செதுக்குகிறது என்று யோசித்தபடி உட்கார்ந்து இருந்தேன். கடவுள் என்பது என்ன கேட்டா, பர்வீன் சுல்தான் அவ கேட்டா, கடவுள் என்பது நம் தீவிரத்தன்மையின் விளைச்சல் தான். எந்த அளவிற்கு நாம் தீவிரமாக இருக்கிறேனோ இறை உணர்வு எனக்குள் அப்படி வேலை செய்யும். இதைத்தான், இந்த வார்த்தையை தான் நான் புரிந்து கொள்கிறேன். தீவிரத்தன்மை தான் கடவுள். நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், எவ்வளவு பெரிய புக்கு இந்திரா சௌந்தரராஜன் எழுதி இருக்கிறது. எப்பதான் எழுதுவாரு? நிறைய மீட்டிங் வர போறாரு. 5000 எபிசோட்ஸா, 360 நாவல்களா? எப்படிங்க எழுத முடியுது ஒருவனால்? இதை சாதிப்பதற்காகவே ஒருவர் இருக்கிறார் இல்லையா? நமக்கு முன்னால் இயற்கை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. சுகி சிவம் அவர்களுடைய வாழ்க்கை கடந்த 50 ஆண்டு காலத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது, அந்த 50 ஆண்டு காலத்தை ஒண்ணுமே இல்லாமல் செலவழித்த என் பக்கத்து வீட்டு அங்கிளை எனக்கு தெரியும். ஆனா இந்த அங்கிள் இருக்கிறாரு, நீங்க மட்டும்தான் பொண்ணு சகோதரின்னு மாத்தி மாத்தி சொல்வீங்களா? எவ்வளவு சாதனைகள், எவ்வளவு சொற்கள்! யோசித்து பார்த்தால்
வாழ்க்கை என்பது நமக்கு சொல்லாகத்தான் வந்து சேர்கிறது, வேறு எதுவாகவும் நம்மை வந்து சேர்வதில்லை. நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு, இவ்வளவுதான் சீதை சொன்னது. சீதையை கூட்டிட்டு போறதுக்கு ஐடியாவே கிடையாது. சீதையை கூட்டிட்டு போலன்னா ராமாயணமே கிடையாது. ராமனை சீதையை அழைத்து செல்ல வைத்தது ஒற்றை சொல், காடு சுடோன்றியடா. டேய், உன் பிரிவை விடுமடா, என் காடு சுடும். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்குறை என்று சொன்ன வள்ளுவனினுடைய சாரை பிழிந்தல்லவா சீதையின் வாயிலிருந்து வார்த்தையை சொன்னான் கம்பன். ஒண்ணல்ல, ரொம்ப அழகா சொன்னார் ராஜாராமன் சார். சொல்லும் போது நான் இந்திரா சார் கிட்ட சொன்னேன், சார் சூப்பரா சொல்றாருல, ஒரு மனைவி இடத்தில் ஒரு கணவன் கோவல வாழ்க்கையை வாழ்ந்து விட்டான் அப்படின்னார். சுலபமா சொல்லிட்டார் அவரு. நானா இருந்தா காலை உடைச்சுதான் சொல்லியிருப்பேன். ஒரு மனைவி இடத்தில் இவர் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டார் தான் சொல்லியிருப்பேன். அவர் கோவல வாழ்க்கை வாழ்ந்தார். நான் சொல்லட்டுமா, கோவலனுடைய சாவுக்கு எது காரணம்னு நாமெல்லாம் நினைக்கிறோமா? அது ஊழ்வினைன்னு, இல்ல அவன் செஞ்ச தீவினைன்னு கிடையாது. கோவலனை கொன்றது கண்ணகியின் நேர்மை. அததான் கொன்றது அவனை. ஒன்னும் இல்லையே, வந்து நிற்கும் போது ஒற்றை சொல் வாளாக அறுத்து போட்டதே அவனை. சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி குலம் நெரும் வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம் பாடி எனக்கு நாணத்தகும்னு வந்தவுடனே எங்க அம்மா சொன்னால சிலம்புளக்கோன். இந்த ஒரு சொல் தான். ஏன் காசு இல்லைன்னு வந்துட்டியா நீ வேற? இதான் சிலம்பு இருக்கு, எடுத்துட்டு போ. அந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல் அறுத்தது அவனை. யாரோ ஒரு போர் வீரனுடைய வாளிலால் அந்த கழுத்து அறுபடவில்லை. இந்தாடா மனைவி கிட்ட வந்து காசை தொலைச்சிட்டு வந்திருக்கிற, நீ என் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சுங்கிற கவலை இல்லாம வந்து நிக்கிற, காசா வேணும் உனக்கு, இந்தா என் காலில் இருக்குன்னு எடுத்து கொடுத்தா பாருங்க. அந்த சொல் எனும் வாழ் அறுத்தது அவனை. பாஞ்சாலி சபதம் எப்படி வந்தது? நேற்று ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சொன்னாள், பெண்ணை தொட்டதனால் பாரதம் மகாபாரதம் ஆயிற்று, போர்க்களம் ஆயிற்று இந்த நாடு. அந்த ஒரு பெண்ணிற்கான ஒற்றை வரிதானே, அவ சொன்ன சொல் ஒண்ணுதானே, இவர்களின் உதிரம் பூசாமல் முடியேன் இந்த கூந்தலை. முடிஞ்சு போச்சு. அவ வேற எதுவுமே சொல்லலையே. அடிச்சுட்டு கூட்டிட்டு வரும்போது எவ்வளவோ புலம்புறா. கடைசியா அவ சொன்ன ஒரே சொல்லதான், பாலா எல்லாரையும் அறுத்து போட்டுச்சா இல்லையா? சொல்லப்படித்தான். இந்த சொற்களை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சொல் சூடானது, சொல் வேகமானது. சாதாரணமாவே நம்ம அப்படி சொல்லிடுறோம்ல. நானே யோசிச்சு பார்த்திருக்கேன். சில பேர் உளருவாங்க, பார்த்திருக்கீங்களா? நான் செத்தாலும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், நீ தான் செத்துருவியே, நீ எப்படி என் மூஞ்சில முழிப்ப? அதை விட சூப்பரா சொல்லுவாங்க, நான் செத்தாலும் உன் வாசப்படி முதிக்க மாட்டேன். உன்னையே 4 பேர் தூக்கிட்டு போனோம், நீ எங்கிறது ஏன் வாசலுக்கு வர்ற? நான் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். சில பேர் இருப்பாங்க தெரியுமா, நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. என்ன அர்த்தம்? தப்பா நினைச்சுக்க மாதிரி ஏதோ சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறாங்கன்னு அர்த்தம். சொல்லை புரிந்து கொள்வோம் பெண்களே. ஏன்னா பல நேரங்களில் நமக்கு புரியறது இல்லை அப்படின்ற பாருங்க, அங்க சாயிரம் நம்ம. அது அறுக்கிற வாழ். அது நான் யோசிச்சு பார்க்கிறேங்க, எங்கெல்லாம் இந்த வாழ் நம்மை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது, நம் தலைமேல் சுழன்று கொண்டிருக்கிறது. ஒண்ணும் இல்லைங்க, 5 ரூபாய் பல்பம் வாங்குறதுக்கு காசு இல்லாம கந்தக பூமியில் தன்னை செலுத்தி கொண்டு கோடீஸ்வரியாக வளர்ந்த ஒரு பெண் தன் மகனை கோடிக்கணக்கான பணம் கொடுத்து அப்படி நிறுத்தி இருக்கிறார். 5 பேர் தான் இந்த நாட்டிலே வச்சிருக்காங்க வண்டி. அந்த வண்டி அவனுக்கு வாங்கி கொடுத்திருக்கான். உலகமே பெரிய சாம்ராஜ்யமாக நினைக்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு தலைவனாக்கி இருக்கிறாள் அந்த ஒரு பெண்ணை. நேத்து பார்த்தேன், அந்த ஒரு பெண் இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கா. ஏமா சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன்
ஆபீஸ்ல எல்லா பசங்களும் இருக்கும்போது என் பையன் கிட்ட நான் எப்படா கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ லூசா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஒற்றை சொல்லினால் அறுபட்ட ஒரு பட்டம் போல அருந்து கிடக்கிறாள் அவள். 20-25 ஆண்டுகள் வளர்த்த பிள்ளை. என்ன லூசா? லூசா 5 ரூபாய் இல்லாம 5 கோடிக்கு உன்னை படிக்க வச்சது? லூசா 25 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உனக்கு தலைமையாக்குச்சு? குழந்தை தவிர வேறு எந்த ஒரு தியாகத்தையும் அந்த பெண் செய்யாமல் அந்த குழந்தைக்காகவே வாழ்ந்து மடிந்து போனாலும் சரி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து ஒரு குழந்தை கேட்டான், என்ன லூசா? அவனுக்கு சொன்னா புரியாதா? சொல் அறுக்கும், சொல் இல்லாமல் செய்யும். இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போறேன். சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அள்ளவே முடியாது. சாரி தான் கேட்கணும். இதை என்ன அழகா சொல்றாரு பாருங்க அங்க திருவள்ளுவர். அப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. எல்லா மதத்தினருக்கும் அவரவர்களுக்குன்னு வேதம் உண்டு என்றால் இந்த உலகத்திற்கே பொதுமறையாக தமிழன் தந்த வேதம் திருக்குறள். எப்படி சொல்றார் பாருங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. நான் தமிழ் டீச்சர் மட்டும் இல்ல, இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சவ. இந்த விஷுவலா பாக்குறேன் நான். தீ பாருங்களேன், எது புண்ணுங்க? புண்ணுனா என்னது? ஆறாததுக்கு பேரு புண்ணுங்க. அது ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வடு. சரியா? ஆனா உண்மையா என்னன்னா, புண்ணு ஆறிடுங்க, வடு ஆறாது. புண்ணு இல்லாம போயிடுங்க, வடு வாழ்க்கை முழுக்க இருக்குங்க. எப்படி சொல்றான் பாருங்க. தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும், உள்ள ஆறிடும், வெளியில தான் வடுவா நிக்கும். இது தீ. சொல் எப்படி தெரியுமா? சொல் வெளியில ஆறிடும், உள்ள ஆறாது. அறுத்துக்கிட்டு இருக்க, அறுத்துட்டு போகாது, அறுத்துக்கிட்டே இருக்கும். உண்மையா சொல்றேங்க, எங்க அம்மா என்னமோ சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுல ஒரே ஒரு தம்பி தான் இருக்கு. அவங்க கல்யாணத்துல நான் எப்ப பார்த்தாலும் கேமராவுக்கு முன்னால் வந்து நின்னுடுவேன். நான் அப்பவும் ஒரு கல்யாண பொண்ணு பசங்க நின்றுட்டு இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் ஒரே பிள்ளை நின்றுட்டு இருந்துச்சுன்னா யாரோ தள்ளி விட்டுருக்காங்க என்ன. எங்க அம்மா அதை பார்த்துருச்சு. அவங்க தம்பி கேட்டுக்கலையா என்னன்னு. அங்க என் கைய பிடிச்சி கூட்டிட்டு வந்தது தாங்க. 12 வருஷம் பேசலைங்க தன் தம்பி கிட்ட அவங்க அம்மா. என்னன்னு தெரியல. அந்த ஏதோ ஒரு சொல், கோபம்னு ஒரு கதை எழுதி இருப்பாருங்க ஜெயகாந்தன். தம்பதியினர் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு ரொம்ப வயது முதிர்ந்துரும், 75-80 இவங்களுக்கும் 75-80. அப்போ சொல்லிடுவார் அவரு, உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லவே இல்லை. என்ன? உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். அப்பவா சொல்லணும்? அந்த பொண்ணு, அந்த அம்மா இருக்கால, அவ அப்படியே பார்த்து, ஜெயகாந்தன் சூப்பரா எழுதுவார், அதை படிச்சிருங்க. அப்படியே பாப்பா, நீங்களா என்னை தாலி கட்டும் போது